தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன்னை காப்பாராக. ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களிடமாய் அகநிறை மகிழ்ச்சியோடு நெஞ்சம் நிறை நன்றியோடு இருப்பதும் நீ, இயங்குவதும் நீ, ஆற்றலும் நீ, ஆக்கவும் நீ, என் வாழ்வில் எல்லாமும் நீ என்ற நிறைவோடு நீ காண இறைவன் திருப்பிரசன்னத்தில் கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் புலவருக்கும் புதிய ஆண்டின் புதுமை நிறைந்த வாழ்த்துக்கள். புதுமை மகிழ்ச்சி தருவது, புதுமை ஆற்றல் தருவது, புதுமை உயிரூட்டுவது, புதுமை நம்பிக்கை தருவது, புதுமை உத்வேகம் தருவது, புதுமை நிறைவளிப்பது. எல்லா வளங்களையும் தன்னகத்தை கொண்ட 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் ஒன்று கூடியிருக்கும் நமக்கு இப்புதிய ஆண்டு அனைத்து ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைய ஆண்டவர் அருள் புரிவாராக. எடுத்த முயற்சிகள், எட்டி பிடித்த இலக்குகள், ஏற்றம் தந்த வெற்றிகள், எட்டத்திற்கும் எதிரொலிக்கும் புகழ் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுவோம். நலன்களால் நம் வாழ்வை நிறைவுற செய்யும் இறைவனிடம் நம் கரங்களில் தவழும் 2025ஆம் ஆண்டை அர்ப்பணிப்போம். நம்முடைய வளமான வாழ்வுக்காக அவர் வகுத்திருக்கும் திட்டங்கள் நம் வாழ்வில் வெளிப்படவும், அனுதினமும் அள்ளித்தரும் ஆசீர்வாதங்களால் நம் வாழ்வு நிரப்பப்படவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், குழந்தைகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் மக்கள் அனைவரும் தம் வாழ்வில் நன்மைகள் அனைத்தும் அறிவிப்போம். இப்புதிய ஆண்டு நற்சிந்தனைகளை, நேர்மறை எண்ணங்களை நம்மை விதைக்க அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்று பிறந்த நாள் காணும் யுத்விகா ரெய்லி, இவருக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் பிறந்த நாள் ஆசீர் வேண்டியும். சிங்கப்பூரிலே 88வது பிறந்த நாளை கொண்டாடும் திரு ஆந்தனி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி அவர்களுக்காக ஜெபிப்பது. அவருடைய மனைவி பிரான்சிஸ்கா கேத்ரின் மற்றும் உஷா சக்திவேல், அவருடைய மகன் சூசைநாதன், மருமகள் மேரி தபிதா, பேர குழந்தைகள் மார்க் ஆண்டனி, ஆக்னஸ் மேரி, பீட்டர் ஆந்தனி, ஏஞ்சல் மேரி மற்றும் மலேசியாவில் இருந்து அமல புஷ்பம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குருக்களுக்கு உண்டான அருள்பொழிவு நிறைந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை எடுத்துரைக்கிறது இன்றைய முதல் வாசகம். இதுவே மக்களாகிய நமக்கு ஆசி வழங்க ஆண்டவரால் குருக்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆசி மொழிகள். எண்ணிக்கை மொழியிலிருந்து வாசிக்கப்படும் ஆசீர்வாத இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு இறையாசிரியை நமதாக்குவோம். புத்தாண்டை பொலிவாக்குவோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புலவரிடமும் சொல்,
தாயான கன்னிமரியாள் வழியாக நம்மை கடவுளின் பிள்ளைகளாகிய கடவுள் தம் மகன் இயேசுவின் வழியாக அவரை அப்பா, தந்தையே என்று அழைக்கும் உரிமையையும் நமக்கு கொடுத்துள்ளார். எனவே நாம் கடவுளின் பிள்ளைகள், அவரின் உரிமை பேர் உடையவர்கள் என்ற நம்பிக்கையில் 2ஆம் வாசகத்தை கேட்டு மகிழ்வோம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 - 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயல். இது ஆண்டவரோட அருள்வாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்குகள் 16 தொடக்கம் 21 இறுதியாக. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
உலகிலே எத்தனையோ உறவுகள் இருக்கின்றன. அண்ணன் தங்கை, அத்தை மாமா, சித்தப்பா சின்னம்மா, தாத்தா பாட்டி என்றெல்லாம் எத்தனையோ உறவுகள் இருக்கின்றன. அதே போன்று எத்தனையோ பதவிகள் இருக்கின்றன. ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிட்டா நம்ம அவரை சட்டமன்ற உறுப்பினர் என்றும் எம்எல்ஏ என்றும் அழைக்கிறோம். அமைச்சர் என்றாலும் அதே மாதிரிதான். முதலமைச்சர் என்றாலும், துணை முதல்வர் என்றாலும், பிரதமர் என்றாலும், உள்துறை அமைச்சர் என்றாலும் அந்த பதவி 5 ஆண்டு என்றால் அதுவரைதான். ஒருவேளை அடுத்த தேர்தலிலே அவர்கள் தோற்று போய்விட்டால் அதற்கு பிறகு நாம் எக்ஸ் என்றுதான் குறிப்பிடுகிறோம் அந்த பதவிக்கு முன்பாக. காரணம், அது நிரந்தரம் அல்ல என்பதை நாம் குறித்து காட்டுவதற்காக. ஆனால் இந்த உறவுகள் மட்டும்தான் எப்பொழுதுமே தொற்றிக்கொண்டு செல்கின்றன. வெளிநாட்டிலெல்லாம் நமக்கு பேர் வைக்கிற மாதிரி தான் அங்கேயும் பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர். நான் வெளிநாட்டிலே பணிபுரிந்த போது என்னுடைய அலுவலகத்திலே ஒரு 60 வயது சீன பெண்மணி வேலை செய்தார். அவருடைய பெயர் பெர்னடெட். நம்ம ஊரில் கூப்பிடுற பழக்கத்தில் போன அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போயிட்டு எங்கள் பங்கு அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு அவங்கள பார்த்து, அவங்க தான் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்கள பார்த்து ஆன்ட்டி அப்படின்னேன். அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. அப்படியே முறைச்சி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ஆங்கிலத்தில் தான் சொன்னாங்க, உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், நான் உங்கள் ஆன்ட்டி இல்லை, நீங்கள் என்னை பெர்னடெட்னு கூப்பிடுங்க, அது போதும் அப்படின்னாங்க. என்னை விட 20 வயசு 30 வயசு 40 வயது கூட உள்ளவங்களாம் அப்போ பங்கு மன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைப்பதைத்தான் அவர்கள் ரொம்ப விரும்புவார்கள். ரொம்ப இல்லை, அப்படித்தான் கூப்பிடணும். ஜெரி பெர்னாண்டஸ் அப்படின்னா அவரை ஜெரி கம் ஹியர் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இங்கே நம்ம கூப்பிட்ற மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் உறவினர் அல்லாத மற்றவர்களையெல்லாம் நாம் உறவு சொல்லி அழைக்கிறோம். அத்தை, தாத்தா, பாட்டி, ஐயா, அம்மா அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படியெல்லாம் வெளிநாடுகளிலே சொல்வது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெயர் எதற்காக வைப்பது? கூப்பிடுவதற்காகத்தானே. அப்புறம் என்ன, எனக்கு பெர்னடெட்னு பேர் வச்சுட்டு ஆன்ட்டின்னு கூப்பிட்டா நான் உங்கள் அத்தையா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க நான் என்ன உங்கள் அத்தையா அப்படின்னு கேட்டாங்க. என்னால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. இப்படி நம் இரத்த சொந்தங்களை தவிர மற்றவர்களை உறவு சொல்லி அழைக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு நெருடலாக இருக்கிறது. இந்த உறவுகளிலே முதன்மையாக இருப்பது அம்மா, அப்பா. அதிலும் குறிப்பாக அம்மா என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஒரு தாய் என்கிற நிலை என்பது இந்த உலகிலே கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம். இந்த தாய் என்ற சொல்லுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் மட்டுமல்ல, உணர்வுகள் இருக்கின்றன. ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் குரலை கேட்டுவிட்டால் அது எங்கெங்கேயோ பார்க்குது. நம்ம அம்மா எங்கே வராங்க அப்படியே தலையெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குது. ஏன்னா அம்மாவின் குரல் அதற்கு தெரிகிறது. எனவே தாய் என்பவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கிறார். திருமணமானவர்கள் கூட கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துவிட்டால் உடனே லேடிஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? போய்யா, நான் ஏன் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்ன சொல்லுவாங்க? அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டிருக்கம்மா? இல்லை. நம்ம உடனே கோவம் வந்துட்டா, வீட்டுக்காரோட சண்டைன்னா நான் பாட்டுக்கு என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுபோல கணவன்மார்கள் கூட மனைவியோடு பிரச்சனை என்றால் தாயிடம் சென்று அவர்கள் தங்களுடைய வேதனைகளை எல்லாம் கொட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே தாய் என்னும் ஒரு உறவுதான் இந்த உலகிலே தலை சிறந்த ஒரு உறவாக இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தாய் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நமக்கு ஒரு தாய் இருப்பதைப் போல இந்த திருச்சபையை வழிநடத்துவதற்கு ஒரு தாய் வேண்டும் என்று தந்தையாம் இறைவன் விருப்பம் கொள்கிறார். எனவேதான் அன்னை மரியாவை அந்த நிலைக்கு அவர் உயர்த்தி அழகு பார்ப்பதை நாம் பார்க்கிறோம்.
இயேசுவுக்கு தாயாக இருப்பதால், அவர் இறைவனும் மனிதனுமாக இருப்பதால், இறைவனின் தாய் என்ற ஒரு உயர்ந்த பதவியை, ஒரு உயர்ந்த நிலையை, உன்னத நிலையை அன்னை மரியாவுக்கு தந்தையாம் இறைவன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய வாசகங்களுக்கு வருகின்ற பொழுது எண்ணிக்கை நூலில் இருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அவர் மோசேயிடம் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ போய் ஆரோனிடமும் அவருடைய புதல்வர்களிடமும் நீ சொல்ல வேண்டியது என்று சொல்லுகிறார். ஆக இங்கே இடைநிலையாளராக மோசேவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நீ போய் அவர் இறைவன் நினைத்திருந்தால் டைரக்டா சொல்லியிருக்கலாம், ஆரோனிடமும் அவருடைய புதல்வர்களிடமும் அவர் இறைவன் நினைத்ததை சொல்லி இந்த மாதிரி நீ செய் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்கே மோசேயை தன்னுடைய பதிலாளியாக, இடைநிலையாளராக ஆண்டவர் தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆக நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை யாரு? ஆரோனும் அவருடைய புதல்வர்களும். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆசி என்றால் என்ன? ஆண்டவர் ஆசி வழங்கி, நல்லா யோசிங்க, ஆண்டவர் ஆசி வழங்கி உன்னை காப்பாராக அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆசின்னா இங்க எதை குறிப்பிடுகிறார்? எதை குறிப்பிடுகிறார்? அங்க பிறந்திருக்கிறாரே அவர்தான் நமக்கு ஆசி, இவர்தான் ஆசி. எனவே அவர் அழகா சொல்றார், முன்குறித்து சொல்லுகிறார், ஆண்டவர் தந்தையாம் இறைவன் நமக்கு இயேசுவை வழங்கி நம்மை காப்பாராக என்று மிக அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து, திருமுகத்தை உன்மேல், இந்த இயேசு மேல் ஒளிரச் செய்து உமக்கு அருள் பொழிவாராக. அதனால் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இந்த முகம் என்று நாம் வாசிக்கிறோமே, அது இந்த இயேசுவனுடைய முகத்தை தவிர வேறு ஒருவருடைய முகமும் அல்ல. எனவே இப்படி ஒரு ஆசியை இந்த உலகிற்கு வழங்கக்கூடிய, இறை ஆசிராகவே இருக்கக்கூடிய இந்த பாலனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நம்முடைய அன்னை மரியாவுக்கு தந்தையாம் இறைவன் வழங்கி அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் இயேசுவுக்கு மட்டுமல்ல தாய், இறைவனுக்கும் அவர் தாய். எனவே ஒரு பெண்ணை, மாசு மறுவற்ற பாவமே அறியாத ஒரு பெண்ணை இறைவன் தன்னுடைய தாயாக தெரிந்தெடுக்கிறார். காரணம், அந்த தாய் தான் இயேசுவிடம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பரிந்துரைப்பவராக செயலாற்றப் போகிறார் என்பதை இந்த முதல் வாசகத்திலே நம் ஆண்டவர் நமக்கு உரைப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே எவ்வாறு இயேசு நமக்கு ஒரு ஆசீராக தந்தையாம் இறைவனால் கொடுக்கப்பட்டாரோ, அதுபோன்று அன்னை மரியா இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடையாக அவர் திகழ்கிறார். இந்த உலகிலே எத்தனையோ கத்தோலிக்க ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த கத்தோலிக்க ஆலயங்களிலே யாருக்கு அதிகமான ஆலயங்கள் இருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்குத்தான். எத்தனையோ பெயர்களிலே ஆலயங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை சொல்ல வேண்டுமென்றால் அது பட்டியல் போய்கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு இந்த அன்னை மரியாவை பாதுகாவலியாக கொண்டு, தன்னுடைய பங்கின் பாதுகாவலியாக கொண்டு செயல்படும் ஆலயங்கள் எத்தனையோ ஆயிரம் இருக்கின்றன. அதற்கு பிறகுதான் அந்தோணியார் மற்ற புனிதர்கள் எல்லோருமே வருகிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு பங்கும் ஒரு பாதுகாவலியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது யாற்றையும் கலந்து பேசுறது கிடையாது. அந்த இறை மக்கள் ஒரே சமூகமாக பங்கு தந்தையோடு இணைந்து உருவாக போகின்ற பங்கிற்கு என்ன, யாரை பாதுகாவலியாக போடலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது மக்கள் ஒருமித்த குரலாக அன்னை மரியாவை பரிந்துரைக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அந்த அன்னை வழியாக தான் பெற்றுக்கொண்ட அந்த கொடைகள், இந்த அன்னை வழியாக இயேசுவிடமிருந்து நமக்கு பெற்றுத்தந்த அருள் வரங்கள், ஆசி. இப்பொழுது கூட மணமேல்குடியிலே புதிய பங்கு உருவாகி இருக்கிறது என்பது உங்களுக்கு நான் அறிவித்தேன். அந்த பங்கினுடைய பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னை, புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் என்ற பெயரில் தான் அந்த
ஆலயம் கட்டப்பட்டு நிறைவு பெற்றிருக்கிறது. புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு என்றுதான் அது இனிமேல் அழைக்கப்படவிருக்கிறது. எனவே இந்த அன்னை மரியாவை எந்தவித ஒரு அனுபவமின்றி யாரும் தன்னுடைய பாதுகாவலியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆலயங்கள் எழுப்புவது கிடையாது. அந்த அளவிற்கு அன்னை மரியா நம்முடைய வாழ்விலே ஊடுருவி இருக்கிறார். காரணம், தந்தையாம் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த கொடையை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் பாக்கியவான்கள், நாம் அருள் பெற்றவர்கள், ஆண்டவரின் ஆசீரை பெற்றவர்கள். எனவேதான் அந்த இறைவனுடைய திட்டத்தை நாம் விசுவசித்திருக்கிறோம், அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அன்னை மரியாவுக்கு வணக்கமும் வாழ்த்தும் சொல்லி நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவரிடம் எடுத்துச் சொல்லி தந்தையாம் இறைவனிடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமும் நமக்கு தேவையானவற்றை எல்லாம் பரிந்து பேசி தருமாறு நாம் ஜெபமாலை வழியாகவும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் வழியாகவும் அந்த அன்னை மரி வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் ஒவ்வொரு நாளும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடிய ஒரு சில நாட்களிலே, ஒரு வாரம், நாம் அன்னை மரியாவுக்கு ஒரு மாபெரும் விழா எடுக்கிறோம். காரணம், இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அங்கே இயேசு குழந்தையாக பிறக்கிறார், அதை பெற்றெடுத்தவர் அன்னை மரியா. எனவே அந்த இறை மகனை பெற்றெடுத்ததால் அடுத்த 7வது நாளிலே இந்த அன்னை இறைவனின் தாய் என்று தாய் திரு அவை அவரை உயர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் இந்த அருமையான தருணத்திலே உங்களுக்கு நான் வைக்கிறேன். யார் அன்னை மரியாவை பற்றி தரக்குறைவாக இழிவாக நம்மிடம் வந்து மணிக்கணக்கிலே அமர்ந்து கொண்டு எடுத்துரைத்தாலும், அவர் இல்லை, இயேசுதான் நமக்கு வேண்டும் என்று நம்முடைய மூளையை சலவை செய்ய நினைத்தாலும், அன்னை மரியாவுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை யாராவது தடுக்க நினைத்து மிகச்சிறந்த அறிவாளி போல உலகத்தில் இருக்கின்ற எல்லா புத்தகங்களையும் படித்தவர்கள் போல நம்மிடம் வந்து நம்முடைய மூளையை சலவை செய்ய பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனவே அவற்றையெல்லாம் ஒரு சாத்தானாக கருதி, அவற்றையெல்லாம் ஒரு சாத்தானின் அறிவுரையாக கருதி, அவற்றையெல்லாம் தூக்கி தூரே எறிந்துவிட்டு நம்மை எப்பொழுதும் நம் ஆண்டவரிடமிருந்து வரங்களை பெற்றுத்தரும் ஒரு கருவியாக, ஒரு இடைநிலையாளராக இந்த அன்னை மரியா சிறப்பாக அவர் மட்டுமே செயலாற்ற முடியும். அதற்கு அடுத்து இயேசுவையும் அன்னை மரியாவையும் பின்பற்றிய அவருடைய புனிதர்களால். எனவே இங்கே அவர் முதலிடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். எனவே புத்தாண்டின் தொடக்க நாளாக்கிய இன்று ஒரு புதிய ஆண்டை தந்தையாம் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திலே வந்து கூடியிருந்து இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தை நாம் தொட வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர், அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. போன வருஷம் புது வருஷத்துக்கு இருந்தால் இந்த வருஷம் இல்லை என்று எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்களுடைய இல்லங்களிலே ஏதாவது ஒரு வகையிலே யாராவது ஒருவரை இழந்திருப்பார்கள். எனவே அது போன்று நமக்கு இராமல் தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு இந்த இறைவனின் தாய் வழியாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு நல்ல நீடிய ஆயுளை தர வேண்டும். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து விவசாயம் செழிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் நல்ல முறையிலே படிக்க வேண்டும். படிப்பிலே ஆர்வத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். படிப்பு தான் எதிர்காலம் என்பதை அவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் கூறுவதை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த தலைமுறை சிறக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு என்னென்ன வரங்கள் தேவையோ வருகின்ற ஆண்டிலே எல்லாவற்றையும் நாம் அவரிடம் கேட்போம். இந்த அன்னை வழியாக தொடர்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். எப்படி இயேசுவும் அன்னை மரியாவும் மக்களினுடைய நலனுக்காக வாழ்கிறார்களோ அதுபோன்று இதுவரை மற்றவர்களுடைய வீழ்ச்சிக்கு நாம் காரணமாக இருந்திருந்தால் தயவு செய்து அந்த பழக்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலாவது நாம் நல்லவர்களாக, வல்லவர்களாக, நன்மை பயக்கக்கூடியவர்களாக, நம்மை பார்த்து யாரும்
கையை நீட்டி இவன் மோசமானவன் மோசமானவள் என்று சொல்லாத அளவிற்கு நாம் வாழ வேண்டும் என்றால் இறை ஆசீர் தேவைப்படுகிறது. அந்த ஆசீரை பெற்றுத் தருமாறு இறைவனின் தாயும் நம் தாயுமாக இருக்கிற அன்னை மரியாவிடம் எல்லாவற்றையும் எடுத்துரைத்த அருளுக்கு மேல் அருளை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமென். எழுந்திரன்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, மக்களினங்களுக்கு உமது ஆசியை வழங்க நீர் ஏற்படுத்திய எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரும் உமது அருளால் நிரப்ப பெற்று என்னாலும் உமது அன்பின் அருளின் அமைதியின் கருவிகளாக திகழ வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். உம் திருமகனின் தாயை எங்கள் தாயாக தந்த இறைவா, அந்த அன்னையைப் போல நாங்களும் உமது திருமகனின் வார்த்தை காட்டும் வழியில் என்னாலும் நடக்கவும், எம் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு சான்று பகரவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். காலங்களையும் அதன் வெவ்வேறு நோக்கங்களையும் அறிந்த ஆண்டவரே, இப்புத்தாண்டின் ஒவ்வொரு நாள்களையும் நாங்கள் எடுத்துள்ள திட்டங்கள், தீர்மானங்கள், எடுக்கப் போகின்ற முயற்சிகள், செய்யவிருக்கின்ற புது பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து இவ்வாண்டின் ஒவ்வொரு நாளினையும் வெற்றியின் நாளாக எமக்கு மாற்றி தர வர வேண்டி இறைவா மன்றாடுகின்றோம். எம் மீது இறைவி எங்களுக்கு ஆசி அளிக்கும் ஆண்டவரே, எம் பங்கின் மேய்ப்பராகிய எம் பங்கு தந்தையும் அவரது மேய்ச்சலின் ஆடுகளாகிய எம் பங்கு மக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இப்புதிய ஆண்டிலே நாங்கள் சமாதானத்தோடும் சகலத்தோடும் வாழவும், எம் பங்கில் உள்ள நோயாளிகள் குணமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம்.
மன்றாடுவோமாக. ஒரு புதிய ஆண்டை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கும் எங்கள் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய பங்கையும், எங்களுடைய ஆதனூர் கிராமத்தையும், இதில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும், எங்கள் இல்லங்களிலே இருக்கின்ற கால்நடைகள், நாங்கள் செய்கின்ற தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எங்களுடைய குழந்தைகளுடைய சிறந்த எதிர்காலத்திற்காகவும், இவ்வாறு எங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் நாங்கள் புதிய ஆண்டின் முதல் நாளிலே உம்மிடம் கேட்டிருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக, பிறந்திருக்கின்ற பாலன் வழியாக கொடுத்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானை வாழ்த்துப் பெறுவீராக. வளர்மையிலிருந்து நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. கிறிஸ்துவ மனிதர்கள் பங்குள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசமத்தின் மறைபொருள் வழியாக நாமும் அவரது இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்தோர் நிறைவானில் வாழ்த்துப் பெறுவீராக. ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் எனக்கு வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை தள்ளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று மது திருமுறுப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரை குற்றம் நினைவுகளும் பாவத்தை ஏற்படுத்தினோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீ. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து,
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Amen.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல். பின்னாடி போயிருங்க. கிறிஸ்துவின் திருவுடல். வெளியில் முடிச்சுட்டு வாங்க. கிறிஸ்துவின் திருவுடல். கிறிஸ்துவுடன் 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 அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையில் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் பாலன் இயேசு வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.